நினைப்போம். ஆமையா அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போ போகா துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலலகும் தானே தோன்றியனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாய் அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் கண்டறி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலாம் போற்றி பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை
ஆமையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என்றாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான வத்தகரட்டிப்பட்டி மாநகரத்திலே புகழாக வந்த மந்த ஆமையா என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமா அம்பிகை உச்சி மாகாளி உலகம்மாள் என கருள் புரிவார் சம்போ அறிவோம் நமே சிவா தேவீரா
நாங்கள் எத்தனை
சாரல் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
சபையோர்கள் முன்னா நாங்க சாஸ்திரங்களை சுருக்க சொல்லி இந்த சக்தி கதை பாட சபையோர்கள் கேட்டிடு நாம் பாடுகிற பாட்டனை பழுது குச்ச வந்துட்டா உங்க பாலகி மொழி என்ன சொல்லுகிற சொல்லடி சொல் குறைகள் இழந்துட்டா சொந்த குழந்தை போல் என்னவே அறிந்து நம் வாடிட்டா அறியாமல் வாடிட்டா தெரிந்து நாம் வாடிட்டா தெரியாமல் வாடிட்டா முன் சொல் பின்னால் வந்துட்டா இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டா ஆறு பிள்ளை நூறு ஆறு பிள்ளை நூறு எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே அதாவது இந்த வத்தகரெட்டிப்பட்டி மாநகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட உலகம்மன் உச்சி மாகாளியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் அப்பேர்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்தில் கார்த்திகை மாத திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வில்லிசையை இன்னைக்கு வரவழைத்து உள்ளார்கள் இரண்டாவது வருடமும் நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பித்தாலும் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கத்தைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான் அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள் ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை அப்பேர்பட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க சாமி கோயிலுக்குள்ள வராது தூத்துக்குடி பைபாஸ்ல வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடும் பிறகு அதனால சாஸ்தா பிறந்தாதான் சாமியே உள்ள வரும் பாத்துக்கோங்க ஆகையினாலே நான்கே வார்த்தையில் சாஸ்திரத்துக்கு சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு சக்தி கொண்டு கொலுவருக்கு இந்த உலகம்மன் உச்சிமாகாளி அம்மன் திருப்புகளை நாங்கள் பாட இருக்கிறோம் பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள் இசை குச்சங்கள் கதை குச்சங்கள் எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள் சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம் பின் சொல் முன்னால் இருக்கலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி
என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதா தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். தெரியாதா? தெரியாதுன்னு சொல்லதுக்கு இவ்வளவு தைரியம் வரணுமே. அதெல்லாம் தாய்மார்களுக்கு கொலவு கூட தெரியாம இருக்குமா? தெரியும், ஆனா வெக்கமா இருக்கு. நீங்க பயப்படாம கொலவு போடுங்க. நான் ஆட்டாமி கிட்ட சொல்லி 100 ரூபா வாங்கி தரேன். தாய போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ முக்கா முக்கா மூணு பேர் ஒரு குலவ போடுங்கம்மா பொன்னான பூனூல ஒன்பதித்த தாவடம்மா வெள்ளியான பூனூல ஏ வெங்கலத்த தாவடம்மா
ஹரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மெய்யனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்தவர். சாமி ஆதிவள்ளி கைலாசத்தி ஆதிவள்ளி கைலாசத்தி ஆணி பெண்ணா முடி உலங்க யாரெல்லாம் கொலைவிருந்தா அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலைவிருந்தா இந்திரலோகம் தன்னதிலே இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலைவிருந்தா சத்தியலோகம் தன்னதிலே கதிர்முகம் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலைவிருந்தா கைகுண்ட லோகத்திலே பச்சை மாறு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவுசுடனே கொலைவிருந்தா அங்கே பவுசுடனே கொலைவிருந்தா முப்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகத்தியரம் உலகத்தில் அழகு கலை கொண்டு மாமுனி அமரர் தேவர் முனிவரும் அஷ்டலுக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையில கொலைவிருந்தார். அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு இன்னும் யாரெல்லாம் கொலைவிருந்து வருகின்றார்கள். யார் யாரெல்லாம் ஆகாயத்தி சூரியன் ஆகாயத்தி சூரியன் அன்புகுளி சந்திரன் ஆகாயவாணியும் ஆகாயவாணியும் அன்னை கங்காதேவி ஆகாயவாணியோடு அங்கே கங்காதேவி கொலுவிருந்தாயே. அங்கே கொலுவிருக்கும் நாளையில் கொலுவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் காரை கண்ட பகவான் தெய்வலோக ரம்பையில் திருநடனமாடுவார். ரம்பை வருவார் நடனங்கள் ஆடுவார் ஊர்வசியம் வருவார் உல்லாசமா வாடுவார் நேரகையா வருவார் மிருதங்கமும் போடுவார் சரஸ்வதி வருவார் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் சரஸ்வதி வருவாளா, சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுவாளே. அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அழகா கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து அழகா படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தேரையவும் தாயார்
தாக்கர் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நம்மளதானே ஒளியெல்லாம் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல. நம்மள நல்ல நம்மள எதுக்கு படைச்சாரு ஆண்டவன்? நம்மளெல்லாம் ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ? ஆமா, உண்மை கூட கிடந்து மது கட்ட வேண்டியிருக்கோம் மாப்பிள்ள. அப்படியா? ஆமா, மனுஷனா பூமியில பிறந்து வளர்ந்து மொத்த கல்யாணத்தை முடிச்சு 2 பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி வந்திருக்க நேரத்துல இதெல்லாம் குறைச்சி வச்சிருக்கோம் ஐயா. அது மட்டும் தான். அப்போ பூமியில பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒரு கல்யாணத்தை முடிச்சு மனிதர் மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? இப்படி இருந்தா போதும். மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாரா. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றே ஆண்டவன் உலகத்தை படைத்தார். உலகத்தை படைத்து தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் அனைவர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலகம் இப்படித்தான் இருப்பா, உச்சி மாகாளி இப்படித்தான் இருப்பா, கருப்பசாமி இப்படித்தான் இருப்பாரு, வைரவசாமி இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவனுடைய வடிவத்திலே அதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமளே பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த உலகம்மா அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி இப்படி உறங்கலாமா? நானும் இப்பதானே கதையை ஆரம்பிச்சிருக்கேன். கதையை ஆரம்பிக்கும் முன்னே அவ கன்னத்துல கைய வச்சு உறங்க ஆரம்பிச்சிட்டாவோ. அது தாய்மாரெல்லாம் நல்லா சாப்பிட்டு வந்திருப்பாங்க. கோவில் கொடை விழானா விரதம் இருப்பாங்க. அப்படி இப்படியுமா அலைஞ்சிட்டு கொஞ்சம் எதையாவது வயத்தை பட்டி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு விரதம் இருக்கத்தான் செஞ்சிருப்பாங்க. பெரும்பாலும் ரொம்ப தீவிரமா இருந்திருக்க மாட்டாங்க. அதனால நல்லா சாப்பிட்டு வந்ததுக்கும் மண்டபத்துல காத்தாடி ஓடுறதுக்கும் கீழே தரவர நல்ல கூலிங்கு. நான் படிக்க பாட்டுக்கு உங்களுக்கு தாலாட்டுக்கு மாதிரி இருக்கு. இருக்கும்ல. அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் உலகத்திலே மனிதர்களுக்கு மட்டும்தான் 6 அறிவை கொடுத்தாரா. மற்ற மிருகங்களுக்கு எல்லாமே 5 அறிவு தான். மனிதராகப்பட்ட நாமளுக்கு மட்டும் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். 3 ஆசைகளை கொடுத்தார். நீயே 6வது அறிவு உபயோகப்படுத்தலன்னா வேற யார் உபயோகப்படுத்துவா? நீயே ஒரு ஓரமா வச்சிருக்க. வேற எங்க மத்தவங்களை சொல்லதுக்கு எங்க இருக்கு? நீ இருக்கல, நீ தான் பெரிய மனுஷன். உனக்கு அறிவு இல்ல, அப்புறம் எங்களுக்கு எங்க அறிவு இருக்கு? என்ன செய்ய? அறிவை தான் விக்க வேண்டியதானே. அப்ப இந்த ஆண்டவன் என்சான் உடம்பை கொடுத்தார். நாமளுக்கெல்லாம் ஒரு சான் வயற்சை கொடுத்தார். எனக்கு மட்டும் ஒரு சாணல் கூட ஒரு அரை சாணல். உனக்கு ஒரு சாணி ஏன் கூட இருக்குன்னா இந்த நாய் வயிறு சொல்லுவாங்க, பாத்திருக்கியா? நாய் எத்தனை தெருவுல சாப்பிட்டாலும் அதுக்கு வயிறே தெரியாது. அத மாதிரி உன் வயிறு அப்படி ஒரு வயிறு. சரி. அப்ப என்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயத்தை கொடுத்தார். ஒரு சான் வயிறுன்னா ஒரு வயிறு இருக்குது ஒரு சாணு தான். அதுக்கு பாடுபடுவதுதான் பெரிய காரியமா இருக்கு. காலையிலையும் பகல்லையும் நைட்டு ராத்திரின்னு பாராம ஊரு ஊரா ஊரு விட்டு நாடு விட்டு
விட்டு மாவட்டம் விட்டு தேசம் விட்டு எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. அதேதான். எதுக்கு? வில்லு பாட்டை படிச்சு 10 ரூபா கிடைக்குமா, 1 வாய் சாப்பாடு கிடைக்குமான்னு. அதேதான். எல்லாம் இந்த ஒரு சான் வயிற்றுக்கு தான் இந்த பாடு. சரியான சாப்பாடு, சரியான ஏற்பாடு. அப்போ ஆண்டவன் எணிசான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயிற்றை கொடுத்து அதற்கு தகுந்த உழைப்பை கொடுத்து நாமளுக்கு ஊதியத்தையும் கொடுத்து வருகின்றார். அப்போ மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போராது. படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணுமென்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார். அவர் நாடு எங்கும் படி அளந்தார். கழுகினா பாத பூஜை முடித்தார். இறைவனுக்கு பணிவிடையை செய்தார். களைத்து வருவார் என்று களைப்பாறை கொடுத்து இளைத்து வருவார் என்று இளைப்பாறை கொடுத்த பார்வதி படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவதான் பொண்டாட்டியா? ஏன் வீட்டுல இருக்க ஆட்சியை பார்க்க பொண்டாட்டி மாதிரி தெரியலையா? சரியில்லை. ஏன் சரியில்லை? ஆமா, நீ சரியா இருந்தா அவன் சரியா இருப்பா. நம்ம சரியில்லாம இருந்தோம்னா நம்ம வீட்டுக்காரையும் அப்படிதான் இருப்பா. ஆமா, நம்ம உழைச்சி கொண்டு கொடுக்கறத கையில கொடுத்தோம்னா அவன் சோத்த கறியை பொங்கி வைப்பா. நம்ம உழைச்சி கொண்டு போறத வேற எங்கேயாவது கொடுத்துட்டு போனோம்னா அப்ப அவன் என்ன செய்வா? அதாவது கட்டிய மனைவி கணவன் மனைவின்னு சொன்னா
ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பா இருக்கணுமா, நம்ம நடந்துக்கிறத வச்சு தான் அவர் மதிப்பாரு, அந்த அம்மா மதிப்பா. அதனால நல்லபடியா போனா தான். கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.